உதித்து 100 ஆண்டுகள் மறைந்து 6 ஆண்டுகள் ஆனாலும் தமிழக அரசியல் களத்தில் என்றும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பெயராகவே இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களுடைய பெயர். இந்நிலையில் அவருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி நாணய வெளியீடு விழாவானது தற்பொழுது கலைவாணர் அரங்கத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த நாணயத்தை வெளியிட இருக்கிறார். அவர் விழா நடைபெற இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்திற்கு தற்பொழுது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், MP TR பாலு உள்ளிட்டோர் அவரை வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் 100ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 100 ரூபாய் நாணயத்தில் கலைஞரின் உருவம் மட்டுமின்றி அவருடைய தமிழ் வெல்லும் என்று அவருடைய கையெழுத்திலேயே அந்த முத்திரையானதும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தில் இந்த 100 ரூபாய் நாணயம்தான் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. இந்நிலையில் இந்த நிகழ்விலே பங்கெடுப்பதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்திற்கும் கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கும் சென்று தங்களுடைய மரியாதையை செலுத்திவிட்டு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது விழா நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் இங்கு வருகை தந்திருக்கின்றனர். பலதரப்பட்டவர்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்ட நிலையில் முத்தமிழறிஞர் இந்த நிகழ்விலே தற்பொழுது கலந்து கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக அதிமுக இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்ளாது என்பது ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் தெளிவுபடுத்தி உள்ள நிலையில் தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பிரதான தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைப்பில் இணைகிறார். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. காட்சிகளை திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் இதுவரை வருகை தந்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு நிறைவு விழாவானது இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில அதை கொண்டாடும் வகையிலும் 100 ரூபாய் நாணயமானது வெளியிடப்படுகிறது மத்திய அரசால். இந்த நாணயத்தை வெளியிடுவதற்காக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று சென்னை வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து விழா நடைபெறும் இடமான கலைவாணர் அரங்கம், சென்னை வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் வந்தடைந்தார். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் TR பாலு உள்ளிட்டோர் அவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்த விழாவில் நீங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கலாம், அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அதை தவிர திமுக கூட்டணி கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கிய நபர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், CPM, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, இந்து ராம், நடிகர் சங்க தலைவர் நாசர் உள்ளிட்டோர் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வைரமுத்து, திருமாவளவன், பாமக சார்பில் GK மணி, ஜவஹருல்லா, வைகோ, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலிருந்தும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நாணயமானதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட இருக்கிறார். தொடர்ச்சியாக அவரை வரவேற்பதற்காக திமுக சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் விரிவான வரவேற்பு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், தப்பாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் கொண்டு அவரை வரவேற்றனர். முன்னதாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு என்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் நினைவிடத்திற்கு, கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அங்கு அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.